விகடத்த கீடகுண செந்தூர் நகரில் வாழும் சிவசண்முகா வனமிருக்கும் வனக்கிளிய
எனக்கருள வேணும் அம்மா எனம் இருக்கும் காலை மகள் அம்மா எனக்கருள வேணும் அம்மா கண் கொடுத்த காளி அம்மா கண் கொடுத்த காளி அம்மா என் கதை குதவ வேணும் அம்மா சுடலை ஈசன் கதைகள் பாட மாயாண்டி கதைகள் பாட செஞ்சுடல மாயாண்டி என் மனதில் வந்து அருள்புரி எடுத்த கதை இசைகள் பாட எடுத்த கதை இசைகள் பாட ஐயா இசைவாணியே அருள்புரி ஆதி வெள்ளி கைலாச மாணிக்க கைலையில் தாயான பூமாதேவி பூமி பாரம் சமந்து வாரா சமந்து வரும் நாளையில அரும மகளான வேறும் தானே அங்க இருக்கும்போது அம்மாளான பூமாதேவி வாடோ அடி வாரால அரும மகளான வேளவான அன்னைக்கு நாளையில தாயான பூமாதேவி தான வடிவாரான ஆண்டவன பகவான ஈரேழு உலகத்திலும் இன்னைக்கு நாளையில உயிர் சுமைகள் அதிகமாச்சு உயிர் சுமைய சுமக்கத்தான் உயிர் சுமைய சுமக்கத்தான் ஐயா என்னால முடியலைய உயிர் சுமைய சமைச்சுதான் உயிர் சுமைய குறைக்கணுமே என்னை என்ன செய்திடுவோம் என்றுதான் சொல்லும்போது அரும மகளானவர் அன்னைக்கு நாளையில் தாயான பூமாதேவி தானே மெல்லவாரா அம்மாளாகிய பூமாதேவி ஐயா ஆதி கைலாச மாமலையிலே வந்து சுவாமி பூமி பாரத்தை குறைக்கணும் உயிர் சுமைய குறைச்சுத்தாங்க பிறக்கக்கூடிய உயிரினங்கள் பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒரு வழி கொடுக்கணும் பிறப்பும் இறப்புமா இருந்தா தான் என்னால பூமி பாரம் சுமக்க முடியும்
என்று சொல்லவும் காதலை கேட்டார். ஐயா, ஆண்டவன் யாரை பிறவி செய்தார்? ஒரு வள்ளுவனை பிறவி செய்து, ஏ வள்ளுவா, ஈரேழு உலகஞ்சென்று பூவிருக்க, பிஞ்சிருக்க, காயிருக்க, கனி இருக்க, பழுத்த கனி மட்டும் உரட்டும், அப்படி பறையோசை அடித்துவான்னு சொல்றாரு. உடனே வள்ளுவனைதான் வெள்ள ஆன மேல ஏறி ஈரேழு உலகஞ்சென்று பூவிருக்க, பிஞ்சிருக்க, காயிருக்க, கனி இருக்க, பழுத்த கனி மட்டும் ஒரு நிமிடம் பறையோசை அடிச்சுட்டு வாரான். அப்படி அடித்து வரும்போது ஐயா, அதே நேரம் உலகத்தில் சின்னஞ்சிறு பாலகர்கள் ஐயா, ஆடு மாடு மேய்க்கும் பாலகர்கள் எல்லோரும் பார்க்கும்போது ஐயா, வல்லவன் ஆன மேல இருந்து குள்ள மனிதனா இருக்கா, தாடி முடி நரைச்சவனா இருக்கா. ஐயா, வெள்ள ஆன மேல ஒரு மத்த வச்சு பொத்து பொத்துன்னு அடிக்கான். அவன் உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குமோ? குவாட்டிக்காரனா இருப்பானோ என்று எண்ணம் கொண்டு நீதான் பாலர்கள் எல்லோரும் கல்லையும் மண்ணையும் கலந்து அள்ளி எறிதான். அப்படி எரியும் போது வள்ளுவருக்கு கண்ணு செவக்கு, காடும் கோபம் வந்துடுது. உடனே பார்த்தாரு, ஆகா, புலோகத்தில் அதர்மம்லாம் வாங்கி நிக்கி. அவ என்ன செய்தாரு? அடித்த பறையோசைய மாத்தி அடிக்காரு. பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிர, பழுத்த கனி அத்தனை உருந்து போ. ஐயா, அன்னைக்கு வள்ளுவ அடித்த பறையோசை ஈரேழு உலகத்தில் ஒரு குழந்தை கருவுருவாய் சனிக்கும் போதே மாண்டு போது, குழந்தை பிறந்தது இறந்து போது, 5 வயசுலயும் போது, 10லயும் போது, பருவத்திலையும் போது, இறப்புக்கு எப்பவுமே கணக்கே இல்லை. அவன் என்னாச்சு? மாண்ட மாண்ட பிணங்கள் எல்லாம் மாண்ட மாண்ட பிணங்கள் மலை போல குமியுதையோ. அடி மலை போல குமியும் போது அன்னைக்கு நாளைக்கு என்ன என்ன ஆகுதா? அம்மாளான போமாது தானே அவ பார்த்துட்டா. அரும மகளானவர் ஐயையோ பாவிதை இன்னைக்கு நாளைக்கு மாண்ட பிணங்களல் மாண்ட பிணங்களல் மலை போல குமிஞ்சிருக்க. அவை என்ன செய்வோம் அது செய்யும் என்றதொரு எண்ணங்கொண் வாடு வாடி வாரா ஆண்டவன பகவா இன்னைக்கு நாளை. ஐயா, உயிரோட இருப்பவனை சுமக்க முடியாதுன்னு சொல்லி பிறப்புக்கும் இறப்புக்கும் வரம் கேட்டன. ஆனா இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் மாண்ட மாண்ட பிணமெல்லாம் குவிஞ்சிருக்கு. ஐயா, சவத்தை நாள சுமக்க முடியுமா? மாண்ட பிணத்தை நாள சுமக்க முடியுமா? முடியாத. ஐயா, என்னுடைய பிணச்சுமைய மாத்தித்தாங்க, என் சவ சுமைய மாத்தித்தாங்க என்று சொல்லவும், எம்மா உன் பிணச்சுவை சமச்சுமைய மாத்தணுமானா சாமானியமா முடியாது. ஐயா, என் பிணச்சுமைய மாத்தி தரல, என்னால பூமி வாரம் சுமக்க முடியாது. பார்த்தாதை நேரம், எம்மா உமாதேவி உன் பிணச்சுமைய மாத்தி தாரேன். ஐயா,
எப்ப மாத்துவிய? யாரு வந்து மாத்துவா என்று கேட்கும்போது அப்பமே சொல்லுதாரு, அடி அடி அம்மா பூமாதேவி, இன்னும் 8 நாளுக்குள் உன்னுடைய பிணச்சமை உன்னுடைய எம்மா நானே வந்து மாத்தித்தாரேன். அம்மா அம்மா கேளையம் இன்னைக்கு நாளைக்கு ஆண்டவன் பரமசிவ சிவனாக இருப்பவன் சுடலையாக மாறப்போர், சுடுகாடு போகப்போர், சுடுகாடு நான் சுட்ட பின்னும் திங்க போறேன். என் மறைவானா இருப்பவன் மாயாண்டிய பிறக்க போர், மையானம் போக போர், மையானம் நான் ஆண்டபினம் திங்க போறேன். அம்மா அம்மா பூமாதேவி, உன்னுடைய பிணச்சமை உன்னுடைய நானே வந்து மாத்தித்தாரேன். அவன் பார்த்துட்டாலே அது நேரம் ஆதிசிவன் சங்கரரோ பூமாதேவி ஆனவளுக்கு வாக்கு தான் கொடுத்துட்டாரு. அடுத்த நாள காலையில படியளக்க போகும்போது அன்னைக்கு நாளையில காலை அது விடியும் முன்னே கதிரவம் வாங்கும் முன்னே ஆண்டவன் பரமசிவம் பார்வதிக்கு தெரியாம படியளக்க வாராரு. அடிபடி அளக்க வாரம் போது அன்னைக்கு நாளையில ஆண்டவன் பரமசிவம் ஆதித்தம் ஒதுக்கி முன்ன தானதான் வாரம் போது அம்மையான பார்வதியா ஆதிசக்தி உமைய வேலும் காலையில எழுந்தரித்தா கடவுளை தேடுதால பகவான தேடும் போது பகவான காணலைய ஐயையோ அநியாயம் ஆதிசிவன் சங்கரரும் படி அளக்க போயிருந்தா பார்வதிக்கும் தெரிந்திருக்கும். இறை அளக்க போயிருந்தா ஈஸ்வரிக்கும் தெரிந்திருக்கும். சொல்லாம போனதென்ன ஆண்டவன் பரமசிவம் சொல்லாம போனதென்ன ஆதிசக்தி என்னுதால ஆண்டவன் தான் பரமசிவம் படி அளக்க போனாரோ ஈரேழு உலகத்தில் படி அளக்க போகும்போது நாமளை விட அழகு உள்ள பெண்ணைத்தான் கண்டல்லவோ. பெண்ணின் மேல இச்சை கொண்டு பரமசிவம் போனாரோ. அம்மையான பார்வதிக்கு பகவான் மேல சந்தேகம் பார்வதிக்கு வந்துடுத சந்தேகம் வாரபோது அப்பமே என்னுதான் ஆண்டவன் பரமசிவம் சொல்லாம போன வேற சொல்லாம நாம சுவாதித்து பார்க்கணுமே.
படியலக்க போனவர் பரிசோதித்து பார்க்கவர் என்றதொரு எண்ணம் கொண்டு அம்மை சக்தி பார்வதி ஆதி சக்தி உமையவர் அறிங்கிரிய உமையவர் யார அங்காலைக்கு ஆரம்ப மகனானவர் விஸ்வகர்மா ஆனவர் விஸ்வகர்மா பக்கத்துக்கு கூப்பிடுதா என் மகனே விஸ்வகர்மா என் மகன நீ மகன என் பக்கத்துக்கு வா மகன என்றுதான் அழைக்கும் போது தாயின் உட வார்த்தை கேட்டு தானவடி வாரான எந்தாய பொந்தாய என்னை அழைத்த விவரம் என்ன என்னிடத்தில் சொல்லு அம்மா எம்மா எனக்கு கேளையாப்போ பகவான பரிசோதிக்க உன்னுடைய கையால் எனக்கு 2 சிமிழ் வேணும் அம்மா அம்மா கேளையம் என்ன சிமிழ் உனக்கு வேணும் தங்க சிமிழ் வேணும் அம்மா வெள்ளி சிமிழ் வேணும் அம்மா பொண்ணு சிமிழ் வேணும் அம்மா என்ன சிமிழ் உனக்கு வேணும் என்ன சிமிழ் அம்மா இப்பங்கால உனக்கு தான் அம்மா அம்மா கேளையம்மோ தங்க சிமிழ் எனக்கு வேண்டாம் வெள்ளி சிமிழ் எனக்கு வேண்டாம் பொண்ணு சிமிழ் எனக்கு வேண்டாம் காஞ்சூரம் கம்பு வெட்டி கட்ட சிமிழ் தான் கடைந்து திருக்காணி பூட்டும் போட்டு தானே குண்டு வா மகன அரும மகளான வேணும் அம்மையோட வார்த்தைகள் ஆட்டும் மீனும் சம்மது காஞ்சோரம் கம்பு வெட்டி கட்ட சிமிழ் தான் கடை திருக்காணி பூட்டும் போட் திருக்காணி தாயினிடம் கொடுக்கான அவ அம்மையான பார்வதி சிமிழ கையில வாங்குதாள் அழகாக பார்க்காள் வடக்கு கோட்டை வாசல் 1000 சித்தரும் அடுக்கடுக்கா வருகுதை ஆணரும் பெண்ணரும் 2 நல்ல சித்தரும் தானதான் பிடிக்காள் சிமிழுக்குள்ள அடைக்காள் சிமிழத்தான் புட்டுதாள் முந்தியில முடியுதா முந்தியில அவ எக்கலில சொருவதா ஆண்டவன் பரமசிவம் படி அளக்க போயிருந்தா 2 நல்ல எறும்புக்கும் படியத அளந்திருப்பா படியத அளக்காரா பட்டினியா பாடுதார் பட்டினியா என்று பரிசோதித்து இருக்கார் அம்மை சக்தி பார்வதியா பகவான பரிசோதித்து அன்னைக்கு நாளையில பொங்கித்தான் பொறிக்கலைய புருஷம்னு நினைக்கலைய எனக்கு ஆக்கித்தான் அவிக்கலைய ஆழம்னு என்னலைய அம்மையான பார்வதியா கவுந்த முகத்தோட கவலையோட இருக்கா அவ கவலையோட இருக்கும் போது
அன்னைக்கு நாளையில ஆண்டவன் பரமசிவம் படைத்திருக்கும் மனைகளுக்கு பட்டினி இல்லாம படியளந்து வருவாராம். எவும் தவறாம இறையளந்து வாரார. படியாளந்து இறையாளந்து ஆதி சிவன் சங்கரர் அழகாக வாரபோல் அம்மையான பார்வதியா ஆண்டவன் பகவானுக்கு பாத பூச பண்ணலைய பணிவடைய செய்யலைய. அன்னைக்கு நாளையில புருஷமேனு மதிக்கலைய. புருஷமேனு யாருட்டு பார்க்கலை. அம்மையான பார்வதியா தானதான் இருக்கும்போது அன்னைக்கு நாளை ஆதி சிவன் சங்கர அழகாக வாரோ. அன்னைக்கு இன்னுதா ஐயா அம்மை பார்வதியா படிகளந்து வரும்போது நம்மளை எதிர்பார்த்து இருப்பா. பாத பூஜை பண்ணுவா, பணியோட ஏற்றிக்குவா. இன்னைக்கு பார்வதியை காணுமே என்று என்னவது அறிஞர்களுக்கு வந்துடுது. ஆண்டவனாகி வருமா அதே நேரம் மனதில் எண்ணுகின்றான். ஐயா அம்மை பார்வதி எங்க போனா? அப்போ கையிலக்குள்ள வந்து பார்க்காரு. அப்படி பார்க்கும்போது அம்மா எப்படி இருந்திருக்கா? ஐயா கவுந்த முகத்தோட ஆதிசக்தி கவலையோட இருக்கா. அப்படி இருக்கும்போது அப்படி கேட்காரு, ஏடி அம்மா கேளை அம்மா, ஏடி அம்மா பார்வதியா கவலையோட இருப்பதன் காரணத்தை கேளம். இன்னைக்கு நாளை என்னம்மா நடந்ததன்? மூத்தம் அவன் பேசினா, இளையம் அவன் ஏசினா, வேற ஒருவன் பேசினா. என்னம்மா நடந்தது? என்ன என்னம்மா என்னிடத்தில் சொல்லு. அத்தானி சங்கரர் மூத்தம் அவன் பேசல, இளைய மகன் ஏசல, வேற ஒருவன் பேசுவான். தப்பிச்சு போவான், வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நாளை அரும மகன் ஆனவன் ஆண்டவன் பரமசி படி அளக்க போகும்போது பார்வதிக்கு தெரியும். படி அளக்க போனது இல்லை, இறை அளக்க போகும்போது ஈஸ்வரிக்கு தெரியும். இறை அளக்க போனது இன்னைக்கு நாளை இங்க சொல்லாம போனதா? சொல்லாம உங்களை சுவாதித்து ஏடி அம்மா பார்வதி என்னம்மா பரிசோதி என்னிடத்தில் சொல்லு. அத்தானே சங்கர இன்னைக்கு நாளை ஆதி வெள்ளி கைலை வடக்கு கோட்டை 1000 சித்தரும் ஆணரும்பு பெண்ணரும் 2 நல்ல சித்தரும் சிமலுக்குள்ள அடைச்சிருக்க. சிமலத்தான் புட்டிரு முந்தியில முடிஞ்சிரு எக்காலியில சொருவிரு 2 நல்ல எறும்பு கொண்டான். பாடியது அளந்தேரா பட்டினியா பாட்டு ஏ பரிசோதி.
அடி அம்மா பார்வதிய இன்னைக்கு நாளையில யாரு நீ நினைச்சாலும் பகவான் நினைக்கலாமா பரிசோதனை பார்க்கலாமா அம்மா அம்மா பார்வதிய நீ எக்கல் விட்டு எடுத்திடம்மா முந்திய உழைச்சிடம்மா சிமுல தான் திறந்திடம்மா சித்திரும்ப பார்த்திடம்மா நான் பாடியது அளந்தேனா இல்ல பட்டினியா பாட்டேனா அம்மா பாட்டேனா பாரடியோ பார்வதியா அவன் தானதான் பார்க்கால எக்கல் விட்டு எடுக்கால முந்திய உழைக்கா சிமுல திறக்கா சித்தரும்ப பார்க்கும்போ ஆணரும்பும் பெண்ணரும்பும் ஆளுக்கு ஒரு திணையரு வாயில கம்மி கொண்டு சிமுல் கூட்ட சுத்தலையோ கண்ணால கண்டுட்டா கண்ணீர வடிக்கா அத்தானை சங்கரன் நான் அறியாம செய்த அரணாரே பொறுக்கவே தெரியாம செய்த குற்றம் சிவனாரே பொறுக்கவே ஆறு வீரன் அத்தானை சங்கரன் என்ன ஆதரிக்க வேணும் ஏடி அம்மா கேளையம் ஏடி அம்மா பார்வதி இன்னைக்கு நாளைக்கு ஆதிசக்தி பார்வதி பகவாமனு நினைக்கலை புருஷமனு என்னலை உங்க அண்ணன் கோவா ஊத்தாடிய கல்லணம் அவனோட பிறந்ததா அவனோட உனக்கு அந்த புத்தி வந்ததம்மா ஏடி அம்மா பார்வதி இன்னைக்கு நாளை பாவமனு நினையாம் பரிசோதனை செய்ததால் ஈசமனு நினையாம் சோதனை செய்ததால் நாளை ஒரு காலத்து 3 நல்ல பிறவியா 3 நல்ல நீ தானே போய் பறக்க போற அம்மா அம்மா பார்வதிய முதலாவது பிறவியாக தர்க்கமுடி ராசனுக்கு தலைமகளா போய் பிறந்தே தர்க்கங்கோட்டா அழியும் அம்மா இரண்டாவது பிறவியாக கலியுகத்தை அடக்கி வாழ காலியா போய் பறப்ப மூணாவது பிறவியாக பேச்சியா போய் பறந்து மையான கரையதில நீ பெணமும் சொரு திம்பாயம்மா அத்தானே சங்கரர பேச்சியாக நாம் பறந்து மையான கரையதில பெணமும் சோறும் தின்னானா அத்தான் சிவபெருமா மாணிக்க சுடர் ஒளியில் நீ சுடலையாக பிறக்கணுமே சுடுகாடு போகணுமே சுட்ட மீனம் திங்கணுமே மணி விளக்கில் போயல்லவோ மாயாண்டியா பிறக்கணுமே மையானம் போகணுமே நீ மாட்ட மீனம் திங்கணும் அவ எங்க
உங்க அண்ணன் கோவால முண்ட சுவாமிய பிறக்கணுமே இடுகாடு போகணுமே இடுகாடு போகணுமே அவன் இழந்த பிணந்தீங்க அம்மை சக்தி பார்வதியா ஆண்டவன் பகவானுக்கு சாபத்தை கொடுத்துட்டா ஏடி அம்மா கேளையம் அதனால குத்தமில் தானமெல்ல வாடியம் சத்தியும் சிவனுமா ஆதி வெள்ளி கைலாசத்து தானதான் இருக்கும்போது அம்மையான பார்வதி ஆண்டவன் பகவானுக்கு பாத பூசை பண்ணுதா பாத பூசை பணிவடைய செய்யுதா பக்கத்தில் இருந்தல்ல ஒண்ணுங்க ஒண்ணுங்க உபசாரம் பண்ணுதா உபசாரம் செய்தல்ல தாம்பூலம் தரிக்கா தாம்பூலம் தாண்டறி சத்தியும் சிவனுமா என்ன செய்யுது சப்பரம் மஞ்ச கட்டுலு சப்பரம் மஞ்ச அவ உல்லாசமா இருக்கா உல்லாச மயக்கத்தால தானதான் இருக்கும் போதே அடுத்த நாள காலையில ஆண்டவன் பரமசிவம் ஏடி அம்மா கேளு அம்மா நாம் படைத்த மனைக்கல் அம்மா அது என்னுடைய மக்கள் அம்மா பட்டினியா இருக்குதம்மா படியளந்து வார அம்மா அத்தானே சங்கரர் ஆதிசக்தி பார்வதியா இன்னைக்கு நாளைக்கு நீங்க படியளக்க போகும்போது நான் உங்க கூட வார ஐயோ என்று நான் சொல்லுதா ஏடி அம்மா கேளு அம்மா ஆதி வெள்ளி கைலாசத்தில் சத்தியவா இருக்கணுமே சிவனாவது இருக்கணுமே ரெண்டு பேரும் இல்லைனா ஆதி வெள்ளி கைலாசம் அருளும் இல்ல பொருளும் இல்ல அருளும் இல்ல இருளடைந்து அதனால கேளவை அன்னைக்கு நாளை கைலாசத்தில் இருந்திடமோ கடவுள் போய் வாரேனம் அத்தானை சங்கரர் ஒத்தையில இருக்க மாட்டேன் உங்க கூட வார ஐயோ பார்வதியா தணிக்க மாட்டேன் பகவான் கூட வருவா ஐயோ பார்வதியா தனித்திருக்க பகவான் மன சம்மதமோ ஈஸ்வரியா தனித்திருக்க ஈஸ்வரியா ஈசமான சம்மதமா ஐயா ஒத்தையில இருக்க மாட்டேன் உங்க கூட வார ஏடி அம்மா கேளையம் யாரோ ஆட நடந்துட்டா ஒன்னும் ஆட நடக்கிறது பெரிய ஒரு தொல்லையம் ஒன்னால பட்டச ஒரு காலம் வந்தீராதம் அதனால கேளையம் ஆதி வெள்ளி கைலாசத்தில் இருந்திடம் கைலாசத்தில் நான் கடவுள் போய் வாரேன் அம்மா யாரும் மகனானவன் அன்னைக்கு நாளைக்கு தானதான் சொல்லும்போ அப்பமே சொல்லுதா அத்தானே சங்கரர் ஆதிசக்தி பார்வதி தனிச்சிருக்க வேணுமா கேட்ட வாரம் தருவேரா கேட்ட வாரம் நான் கைலாசத்தில் தனித்திரு அப்ப நாட்டிலையும் நல்ல நாடு
நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு மானிருந்து விளையாடும் மயிலிருந்து விரித்தாடும் அழகிலையும் சிறந்த நாடு ஐயா சிறந்த நாள் புதுப்பேட்டி மந்தண்ணில் வாழும் புதுப்பேட்டி மாநகரதில ஆண்டு ஒரு கனவாங்க யாரு என்று பார்ப்போமானா சான்றோர் குல வம்சத்தில் சத்திரிய சான்றோர் குலம் வம்சத்தில் அவதரித்த அழகு உள்ள கனவாங்க என் புதுப்பேட்டி மாநகரதில பெரிய ஒரு நீ சுடலா ஐயா பெரிய ஒரு நீ சுடல அந்த செஞ்சு உடல வகையாராவான் என் மாயாண்டி வகையாராவான் என் செஞ்சு உடல வகையாராக்க பெரிய ஒரு நீ சுடலையோட மாயாண்டி வாசலில பரம்பரையா பாடி வாரோம் பலவர் மக்க வில்லி செய்யும் அங்க பரம்பரையா பாடி வாரோம் எந்த மேல பாசம் கொண்ட அழகு உள்ள சீமாங்க யாரு என்று பார்ப்போமான பட்ட முத்து ஆன வேறும் அது எந்த எனக்கு சித்தப்பாவும் கண்ணன் என்ற கனவானும் எந்த எனக்கு தமையந்தானே ஏசு ராஜன் ஆன வேறும் அவன் எந்த எனக்கு தமையந்தானே நாமளோட தம்பிதானே இன்னைக்கு நாளையில சுள்ளக்கர சுடலையோட மாயாண்டி வாசலுக்கு நம்ம தம்பிதான் வந்திருக்கான் என்றது ஒரு எண்ணம் கொண்டு என்ன பார்ப்பதற்கு வந்தல்லேவோ அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததால அவர்களோட வீடு எல்லாம் உங்களோட வாசல் எல்லாம் ஏன் பெரிய ஒரு நீ சுடலையால செஞ்சு விடாலால அதை செய்யும் தொழில் வாங்கும் ஐயோ குடும்பம் செழித்தோங்கி வாழும் யாரும் மகனான வேணும் அன்னைக்கு நாளையில ஆதிசக்தி பார்வதியா அப்பமே சொல்லுதால அத்தானே சங்கரர அம்மையான பார்வதியா தனிச்சிருக்க வேணுமானா தனித்திருக்க கேட்ட வரம் வேணும் ஐயோ அம்மா பார்வதியா என்ன வரம் உனக்கு வேணும் இப்பங்காலே உனக்கு தார் அத்தானே சங்கரர் ஆதிசக்தி பார்வதி தனிச்சிருக்க வேணுமா எந்த எனக்கு இது நேர் கையில் வச்சு விளையாட கையில் வைத்து கை குழந்தை எனக்கு நாம் அடியில் இட்டு விளையாட மணி குழந்தை எனக்கு வேணும் கொஞ்சி விளையாட கொஞ்சி விளையாடு குழந்தை வர வேணும் ஐயோ அம்மா அம்மா பார்வதிய முன்னால 2 பிள்ளை ஆன போல ஒரு மகனும் அழகாக ஒரு மகனும் 2 பிள்ளை கொடுத்த அம்மா நீ இன்னும் பிள்ளை கேளாதம்மா அத்தானே சங்கரர மூத்த மகன் ஆதி மூலம் தாயினுட குணத்தை போல பெண்ணை தான் கேட்டல்லவோ சந்தியிலா வந்து இருக்கான்
இளைய மக வேலை வேணும் குறத்திய மாலை ஓட்டு அவன் கடற்கரைய காத்திருக்கான் 2 பிள்ளை கொடுத்துட்டாலும் ஆபத்துக்கு உதவலைய எனக்கு ஆபத்துக்கு உதவும் பாடி அருமை பிள்ளை வேணும் அம்மா அம்மா கேளையம்மா திடீர் பிள்ளை கேட்டீங்கன்னா நான் எங்க இருந்து கொடுப்பா அம்மா ஏ அம்மா திடீர்னு பிள்ளை கேட்டா எங்க இருந்து கொடுக்க ஏ ஆத்தாலை நேரம் அருமகளானவா அப்பமே சொல்லுதா ஏயா திடீர்னு பிள்ளை கேட்டா தூக்கி கொடுக்க முடியுமா அவன் என்ன சொல்லுதா ஏன் அத்தானே சங்கர இந்தனுக்கு வேணும் பிள்ளை இன்னைக்கு நாளையில கணவன் இல்ல பிள்ளை ஒண்ணு கணவன் இல்ல கண்டிப்பா எந்தனுக்கு வேணும் பிள்ளை கொண்டேன் இல்ல குழந்தை வரும் புருஷன் இல்ல புத்திரேனும் மன்னன் இல்ல மணி குழந்தை மன்னன் இல்ல மங்கைக்கு வேணும் அம்மா கேளையாமோ புருஷன் இல்லா புத்திரானும் உந்தனுக்கு தந்தை நானா நாள ஒரு காலத்தில பெத்தவருக்கு உதவ மாட்டான் பெத்தவருக்கு இந்த வாவி கைகளுக்கு ராசா யாடி அம்மா கேளையம் கணவன் இல்லா பிள்ளைகள் உந்தனுக்கு தந்தைனா நாள ஒரு காலத்து இப்பேற்பட்ட பாவிய தாய்க்கும் உதவ மாட்டோம் தகப்பனுக்கும் உதவ மாட்டோம் தகப்பனுக்கும் ஏ சண்டாளன் தனி காட்டு ராசா ஏ அத்தானே சங்கரர் உதவு நாள் உதவாட்டால் இப்போ பிள்ளை எனக்கு வேணும் எப்படியும் பிள்ளையால் கண்டிப்பா வேணுவை என்று தான் சொல்லும் போது ஏடி அம்மா கேளையம் அப்பேற்பட்ட பிள்ளைகள் உந்தனுக்கு வேணுமா இன்னைக்கு நாளை ஆனந்த இடமதி ஆணி மாத்தை முத வெள்ளிக்கிழமை அழம மகன் ஆனவே வடக்கு கோட்டை வாசல் விட்டு முரசி மணிங்க மண்டபம் தான் ஆயிரங்கால் மண்டபம் தான் ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணதியில 1008 மணி விளக்கு அடுக்கடுக்கா எரியும் அம்மா 3வது மணி விளக்கு தூண்டாத மணி விளக்கு பார்வதியா போயல்லவ் தூண்டாத மணி விளக்க பார்வதியா துண்டனுமே துயில கொண்டு ஏந்தனுமே சொடர் விட்டு எரியும் போது முத்து போல 3 போர் முந்தானியில பறக்குவாம் 3 பொறிகளும் 3 குழந்தையாக கிடைக்குவாம்மா அவன் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு இந்த மருதமுத்தூர் தண்ணில் வாழும் மருதமுத்தூர் நகரதில ஆண்டு வரும் கனவாங்க யாரு என்று பார்ப்பமானா யாதவால் வம்சத்தில் அவதரித்த சீமானோ யாரு என்று பார்ப்பமானா
அப்பா சித்திர கோணாரையோ அருமை உள்ள கனவாங்க அவர்கள் பெற்ற திருமகனோ மகமாரி பேரும் பெற்ற மாரியப்ப கோணாரையோ இன்னைக்கு நாளையில என் பசுக்கார சுடலையோட மாயாண்டி வாசலில சிவனன் இந்த பெருமாளோட சிவபெருமா கோமரமா பண்ணைக்கு நாளையில பசுக்கார சுடலைக்குத்தான் செஞ்சுடால மாயாண்டிக்கு பலவர் மக்க வில்லி செய்வோம் அந்த பசுக்காரன் வாசலில நாங்க பரம்பரையா பாடி வாரோம் வார வெள்ளிதானே வார வெள்ளிக்கிழமையில என் பசுக்கார சுடலைக்குத்தான் வீட்டுக்கால நடக்குதையா புலவர் மகன் வில்லி செய்யும் தானதான் நடக்கும் ஐயா என் பசுக்கார சுடலையோட மாயாண்டி வாசலில சிவனன் இந்த பெருமாளோட அழகை நல்ல கோமரமும் எந்தனுக்கு அண்ணன் தானே கையால புலவனுக்கு பவன் ரூபா கொண்டு வந்து பந்தலில தந்ததால அவர்களோட வீடு எல்லாம் பஸ்கார சுடலையால செஞ்சுடலாறுலா அவர்கள் செய்யும் தொழில் வாங்கும் ஐயோ சிவபெரும் அங்கிருவையா குடும்பம் செழித்தோங்கி வாழும் ஐயோ சிறப்பான வேளையில் இந்த மருதமுத்தூருமான நகரில் வாழக்கூடிய குழலாருடைய வம்சத்தில் அவதரித்த சீமாங்கள் மாட வேளாருடைய வகையரா முத்தாரம்மா என் அப்பன் சொல்லக்கரை சுடலையாண்டவனுடைய குல வம்சம் கண்ணன் வேளார் என்பவரோ சேகர் வேளார் என்பவரோ முத்துக்குமார் என்பவரோ லோகேஷ் என்பவர்களோ மாடவேளாருடைய வகையரா முத்தாரம்மா என் அப்பன் சொல்லக்கரை சுடலையாண்டவனுடைய குல வம்சங்கள் கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததால அவர்களோட வீடியல் முத்தாரம்மா அருளா முன்னேற்றமா வாழுவை ஏன் சொல்லக்கரை சுடலையா செஞ்சு விடாருலா செய்யும் தொழில் வாங்குமை குடும்ப செழித்தோங்கி வாழுமை என் நாட்டிலையும் நல்ல நாள் நாவலர்கள் புகழும் நாள் அழகிலையும் சிறந்த நாள் அழகிலையும் இந்த மருதமுத்தூர் தண்ணில் வா இன்னகரம் தன்னது ஆண்டு வரும் கனவா குழலாளர் வம்சத்து அவதரித்த சீமா யாரு என்று பார்ப்போமா சுப்பிரமணிய வேளாரை அருமையுள்ள கனவா அவர்கள் பெற்ற திருமக சுடலையாண்டி வேளாரை சுரேசு வேளாரை எந்த எனக்கு தம்பிதான் கையால புலவனு மத்தியான கொடையில ஆறு புலவரு பொன்னாடை பற்றியல் அள்ளி பணம் தந்தார் அருமையுள்ள கனவா சுப்பிரமணிய வேளாரை அருமையுள்ள சித்தப்பா நாமளுக்கு இதுனே வேஷி துண்டு கொண்டு வந்து புலவனுக்கு தந்ததா அவர்களோட வீடியல் உங்களோட வாசலல் கனவாங்க வீடியல் சொல்லக்கார சுடலையா சொல்லக்கார ரொம்ப செழித்தோங்கி வாழுமை என் நாட்டிலையும் நல்ல நாள் நாவலர்கள் புகழும் நாள் அழகிலையும் சிறந்த நாள் அழகிலையும் இந்த மருதமுத்தூர் தண்ணில் வா என் மருதமுத்தூர் நகரதில
ஆண்டு வரும் கனவாங்க ஆண்டு வரும் பெண்மணியோ யாரு என்று பார்ப்போமானா முருகேஸ்வரி ஆனவரும் வில்லிசை அண்ணாவி முருகேஸ்வரி ஆனவர்கள் இன்னைக்கு நாளையில வில்லிசை அண்ணாவி மத்தியான கொடையில தான் பொன்னாடை போற்றியல்லோ அள்ளி பணம் தந்ததால உங்களோட குடும்பம் எல்லாம் நீங்க செய்யும் தொழில் எல்லாம் முத்தாரம் அருளால முன்னேற்றமா வாழும் ஐயோ சுள்ளக்கர சுடலையால நீங்க செய்யும் தொழில் அதுதான் நீங்க செய்யும் தொழில் அதுதான் இந்த உலகம் எல்லாம் புகழும் ஐயா அரும மகனான வேணும் அம்மையான பார்வதியா அன்னைக்கு நாளையில மூஞ்சி கற்களில அக்கினி ஆரதியில தீர்த்தமாடி மாத்துடித்து கோல வர்ண பட்டும் கட்டி வாராலை அது நேரம் வடக்கு கோட்டை வாசல் விட்டு முரசி மலிங்க மண்டை வந்தான் தானே வந்து பார்க்கும் போது அது ஆயிரங்கால் மண்டபமோ ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணதியில 1008 மணி விளக்கு அடுக்கடுக்கா எரியுதையா அதுல 3வது மணி விளக்கு தூண்டாத மணி விளக்கு பார்வதியா கண்டுட்டால மணி விளக்கு அடிவாரத்தில் வலது காலம் மண்டி ஓட்டு தூண்டாத மணி விளக்க பார்வதியா துண்டுதால துயில கொண்டு ஏந்துதால அது சொடரு வெட்டி எரியும் போது முத்துப்பால 3 போரி அம்மாரு கூட முந்தியில தான போய் பறக்கும் போது இந்த பாவி ஒரு பொறியாக பார்வதி முந்தானியில பாயுதான் அம்மையான பார்வதியா கூட்டி பிடிக்கால கொடுங்கையில ஏந்துதால தானமில்ல கொண்டு வந்து கையில வந்தல்லவோ மறுநாள காலையில விரிச்சு தான் பார்க்கால விரிச்சு தான் பார்க்கும் போது 3 நல்ல பொறிகளுமே மூக்கும் இல்ல முகமும் இல்ல வாயும் இல்ல வயரும் இல்ல காலும் இல்ல கையும் இல்ல காலும் இல்ல அவையும் முண்டை போல உருவதானே முண்டம் பால உருளும் பால் பார்த்துட்டாளா அது நேர் அம்மையான பார்வதி ஆதி சக்தி உமையவேல் ஆதி சக்தி அழகுடனே கேட்கால அரும மகள் ஆனவேல் அன்னைக்கு நாளைக்கு தானதான் பார்க்கும்போது அப்பமே சொல்லுதா அத்த ஆணை சங்கரர் பிள்ளை இனு காட்டதற்கு பேமுண்டத்தை கொடுக்கலாம் மதலை இனு காட்டதற்கு மதலை இனு இல்ல மண்முண்டத்தை கொடுக்கலாம் அத்த ஆணை சங்கரர் பேரு இன்று இடமாதி குழந்தை இனு காட்டதற்கு குழந்தை இனு இந்த கொடிய முண்டை கொடுக்கலாம் மூணு நல்ல பொறிகளுமே தானதான் உருளுதானே உருளுதானே பெறலுதானே பெறலுதானே முண்டம் போல உருளுதானே யாரும் மகன் ஆன வேணும் அன்னைக்கு நாளையில தானதான்
பார்க்கும் போதே என்ன என்ன செய்கிறான் ஏ அத்தானே சங்கர பிள்ளைய பாருங்க தானே வந்து பார்க்கும் போது அப்பமே அது நேரம் உருப்பிடிக்க வேணும் ஐயோ என்று தான் சொல்லும் போது எவ்விதமா அழைக்கிறான் நாங்க முக பிரம்மாவ பக்கத்துக்கு அழைக்கான ஏடா ஐயா பிரம்மதேவா முதலாவது பிறந்த பிள்ளை பெண்ணாக உருவ வீடு அது போக ரெண்டு பேர அது போக ஆணாக உருவ பிரம்மன் வந்து உறுப்பு இடிக்கான் கண்ணன் வந்து கண் கொடுக்கான் கண்ணன் வந்து ஏ ஆதிசிவன் உயிர் கொடுத்தா அத்தானே சங்கரர் உயிர் கொடுத்த வாயா பெத்த மக்க 3 பேருக்கும் பெத்த மக்க பேர் கொடுக்க வேணும் ஐயோ அப்ப எவ்விதமா பேர் கொடுக்க டேடி அம்மா கேளையம் பெண்ணா பிறந்ததா பெண்ணாக ஏதாய பேசியம்மா உன் பெயரு ஏடா ஏடா பாலகன் சொடர் ஒளியில் பிறந்ததா சொடர ஈசன் பெயர் மணிவிளக்கு பிறந்ததா மாய ஆண்டி உன் பெயர் பேய ஆண்டி உன் பெயர் பிச்சை ஆண்டி உன் பெயர் முண்டமா பிறந்ததா முண்டமாக வா தம்பி பேர் என் முண்டை சூட அழகினே தானதான் பேர் கொடுத்தான் ஏ பேயாண்டி மாயாண்டி செஞ்சுடல மாயாண்டி முண்டை சுடல ஐயா ஏ சுடல ஐயோ தான வய பாடுதானே அவ அம்மையான பார்வதியா தாயான பேசியும் மாயாண்டி சுடலையத்தான் முண்டை சுடலையத்தான் மாணிக்க தொட்டில பக்கத்தில பாடுதா ஆதிசக்தி பார்வதி அப்பமே பார்க்கா தானதான் பார்க்கும்போது செஞ்சுடல மாயாண்டி பேயாண்டி சுடல ஐயோ பெத்தவளை கண்டுட்டானே கண்ணுருட்டி முழிக்க கண்ணுருட்டி கலகலன்னு சிரிக்கா அவன் கலகலன்னு சிரிக்கும் போது பார்த்துட்டாள பார்வதி பாலகை அழக கண்டு அம்மையான பார்வதிக்கு பிள்ளை மேல பாசம் கொண்டு பச்சை நரம்பு ஆடி பச்சை நரம்பு ஆடி பாலமர்தான் சொல்ல பாலமர்தான் சுரக்கும் போது அம்மையான பார்வதியா பேயாண்டி மாயாண்டிக்கு செஞ்சுடால மாயாண்டிக்கு முண்டை சுடாலக்கித்தான் தாய் பால் ஊட்டுதா அமர்ந்த பால் ஊட்டுதா பேயாண்டி மாயான் ஏன் செஞ்சுடால மாயான் தாய் அமிர்தம் குடித்தமாவன் தானே சென்று தூங்குதா அருமமையன் சுடா ஐயோ தாய்ப்பால் குடித்தமா தானே சென்று தூங்குதா அமர்தான் குடித்தமா அசந்துதான் குடிக்குது அவரு இன்று இடமது செஞ்சுடால மாயான் தானே சென்று தூங்கும் போது அம்மையான பார்வதி என்ன செய்ய மரகத தொட்டில தாயான பேச்சியம் செஞ்சுடால மாயான்
சுள்ளக்கர சுடலையல் முண்டை சுடலையல் தொட்டில பாடுதா தொட்டில ஆதிசக்தி பார்வதி தானதாம் போடும்போது மனதில் நினைக்க குழந்தை அது கொடுத்ததா கொண்டவன மறக்கலாம் மதரை அது தந்ததா மன்னவன அயக்கலாம் என்றது ஒரு எண்ணம் கொண்டு ஆதிசக்தி பார்வதி தானே அங்க வாரா ஆண்டவன் பகவானுக்கு பொங்கி பொறிக்கா ஆக்கி அடுக்குதா கணவனுக்கு படைக்கா சொக்கு ஆட்டம் ஆடுவா சுவாமி விளையாடுவா சப்பர மஞ்ச கட்டிலு சப்பர மஞ்ச அவ உல்லாசமா இருப்பா உல்லாச மயக்கத்தா அம்மையான பார்வதி அசந்து தூங்குதா தானதான் தூங்கும்போது முத நாள் போனமாவா மறுநாள் மதியமா மறுநாள் மதிய உச்சி வேலையாச்சு மேளவாத்திய கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரவும். மேளவாத்திய கலைஞர்கள் பூஜை நடைபெற உள்ளதால் மேளவாத்திய குழுவினர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டி அழைக்கப்படுகிறது. மேளவாத்திய கலைஞர்கள் உடனடியாக தொட்டில தூங்கும்போது அம்மையான பார்வதி சத்தியும் சிவனுமா உல்லாசமா இருக்கா உல்லாச மயக்கத்தா அசந்துதான் தூங்குதா முத நாள் போனமா மறுநாள் மதியமா மறுநாள் மதியமா மதிய உச்சி வேலையா பார்வதி அன்னைக்கு நாளைக்கு முத நாள் போனமா மறுநாள் மதியமா மதிய உச்சி வேலையா தொட்டில தூங்குதா ஆண்ட வந்த மாயான் ஆண்டி மாயா பதறி முழிக்கா பதறி தான் முழிச்சுட்டான் வயத்து பசி வந்துடு பசி ஒருக்க முடியாம அம்மான அவயம் போட்டான் அம்மானு தாயின்னு சத்தம் போட்டான் தானவயம் போடுதான் தானவயம் போடும்போது பக்கத்தில் இருந்தமா தாயான பேச்சியம் ஏடா ஐயா எம்மக அம்மாவை அழைச்சதன் அம்மாவ நீ அவயம் அது போட்டதென்ன தாய அழைச்சதென்ன தானவயம் போட்டதன் என்று தான் கேட்கும்போது பேயாண்டி மாயான் செஞ்சுடல மாயான் அப்பமே சொல்லுதா அம்மா அம்மா கேளையம் வயத்து பசி வந்துடு பசி ஒருக்க முடியலை அம்மா அவ காணலை ஏடா ஐயா எம்மக அம்மா இப்ப வருவாள் அமிர்தம் அது தருவாள் தாயி வருவாள் தாயி வருவா உனக்கு தாய் அமிர்தம் தருவா மாதா வருவா மணிப்பால் தருவா என்று நான் சொல்லும் போது பார்த்துட்டான சுடலாய் செஞ்சுடல மாயான் அப்பமே சொல்லுதான் அம்மா அம்மா கேளையம் தாய்ப்பால் குடித்தேனா தன் வயிறு நிறையாது மணிப்பால் குடித்தேனா மணிக்குடல் நிறையாது அமிர்த பால் குடித்தேனா ஆண்டவன் சுடலைக்கு எனக்கு அறவயறு நிறையாதம்மா மகனானவன் அன்னைக்கு நாளை இருக்கும்போது மகனானவன் இருக்கும்போது தானமல்ல என்னதான் என் நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு ஐயா சிறந்த நாடு குருவங்கோட்டை தண்ணில் வாழும்
புறங்கோட்டை நகரில் வாழக்கூடிய வேலாயுத வாத்தியார். வேலாயுத ஆண்டா வந்த மாயான் செஞ்சுடல மாயான் அப்பமே சொல்லுதா அம்மா அம்மா கேளையம் அரும மகன் சுடலைக்குத்தான் மையான கரையதில மாண்ட வினம் குமிஞ்சிரு சுடுக ஆட்டு கரையது சுட்ட வினம் குமிஞ்சிரு இடுக ஆட்டு கரையது இடுக ஆட்டு எனக்கு இழந்த வினம் குமிஞ்சிருக்க நாம் ஐயானம் போக போர் மாண்ட வினம் திங்க போர் சுடுகாடு போக போர் சுட்ட வினம் திங்க போர் இடுகாடு போக போர் இடுகாடு நான் இழந்த வினம் திங்க போர் சுடுகாடு போனா தானே சுட்ட வினம் தின்னா தானே சொடல வயிறு நிறையும் அம்மா இடுகாடு போனா தானே இழந்த வினம் தின்னா தானே வயிறு நிறையும் அம்மா நாம் ஐயானம் போனா தானே மாண்ட வினம் தின்னா தானே ஐயா தின்னா தானே என் மணிக்குடல் நிறையும் அம்மா மகன சுடல ஐயா நீ ஐயானம் போக வேண்டாம் மாண்ட வினம் திங்க வேண்டாம் சுடுகாடு போக வேண்டாம் சுட்ட வினம் திங்க வேண்டாம் பக்கத்தில் இரு மகனே தாய் இப்ப வருவாளடா தாய மருந்து தருவாளடா ஏ செஞ்சுடலமா ஆண்டி அடங்காத பாவியவன் அக்கா சொல்ல மறுத்துட்டானே தொட்டில் இருந்த பிள்ளை தொட்டில் விட்டு இறங்கிட்டானே பாலகம் போல் இருந்த பாவி வானத்துக்கும் பூமிக்குமா ஐயா பூமிக்குமா வாங்கித்தான் வளர்ந்துட்டான் அவன் மும்மூர்த்திய அழைக்கானே தலைக்குள்ள புட்டுதானே அப்பா அவ இன்னுதானே 5 மணி வல்லையமோ அறையில் ஒரு சல்லடமோ 7 மணி வல்லையமோ இடுப்பில் ஒரு சல்லடமோ ஏ சல்லடமோ ஏ சண்டாளம் புட்டுதானே அப்பா அக்கினிய வரவழைத்து ஆன பந்தம் கொளுத்துதானே அப்படி சிறப்பான வேளையில் நல்லூர் கப்பல் ராஜா பெருங்குளம் வகையரா நல்லூர் கப்பல் ராஜா பெருங்குளம் வகையரா யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களோட வீடியல் உங்களோட வாசலல் சொடலை சாருலா செஞ்சுடல செய்யும் தொழில் வாங்குமை குடும்ப செழித்தோங்கி வாழுமை ஆண்ட வந்த மாயான் ஆன பந்தம் கையுமா பேயாண்டி மாயான் வலது கால மண்டி எங்க வாராய் ஆரிய நாடது அந்த நறுவீதி பிராமணன் தருவது ஆன குட்டி ஐயர்மா அம்மாலும் தலைப்பிள்ளையும் பாட்டியும் தலைப்பிள்ளையும் பூட்டியும் தலைப்பிள்ளையும் தாயா தலைமக தலைப்பிள்ளை சுழியோ 8 மாத்த சுழியோ அரும மக பாப்பா
அருமமாக பாப்பா தாய் வீட்டுக்கு வந்திருக்கான். தாய் வீட்டுக்கு வந்தமாவா தானாதான் இருக்கும்போது செஞ்சுடால மாயான் சிலங்க சத்தம் காதல்கள் அருமமாக பாப்பா சன்ன வழி பார்க்க அடகதவ திறக்கால் அருமமாக பார்க்கும்போது 8 மாட்ட சூழியத் பாவியா 8 மாட்ட சூழியத்தான் யாருட்டு பார்க்க யாருட்டு அவன் அப்பமா பாடுவான். மாயாண்டி பார்த்த நேரம் மாண்டுதான் போனாள். பேயாண்டி பார்த்த நேரம் பிணமாத்தான் போனாள். செஞ்சு விடால பார்த்த நேரம் செல்லமாக பாப்பாள். செஞ்சு விடால பார்த்த நேரம் அவன் செத்துத்தான் போனாள். அப்ப ஆன குட்டி ஐயன்தான் அரமனைக்கு வந்துட்டான். தலமாவ செத்தான். தலையில அடிக்கான். தலையில அவன் அடி வயிற்று இடிக்கான். அவன் சொக்காரன் சோக்கார் 21 பிராமணன் அரமனையில் வந்து நின்று ஏடா ஐயா வேதியன் மாநிலத்தில் மாண்டமா மாறி வர போறதில் செத்து மாடிந்தமா திரும்பி வர போறதில் நம்ம மக ஒரு மக நம்ம மக ஒரு மக நல்லடக்கம் செய்யணும். அவளை கழுவி குளிப்பாட் கட்டணத்தில் தூக்கி வை மையான கரையதர் கொண்டுகிட்டு வாரான். மையான கரையது கல்லடிக்கு கட்டடி கட்டைக்கு மணி எருவடி எருவுக்கு மணி பிரேதா வைக்கா யாரு எருப்பரத் ஈரம் அண்ண மேல் போது 10 எருப்பரத் 10 எருப்பரத் பச்சை மண்ண மேல் போது. அவன் 3 வாசத்தொண்டு ஓட்டு யாமகாலம் தூதம் வந்து யாமகாலம் துருத்தி ஓட்டு ஊதுதானே. திருத்தி ஓட்டு ஊதும்பால் கட்டையில பிணமரு கலந்து விட்டு வியாவுதா மண்டையில தீப்பிடி மண்டையில மானம் மட்டும் போயிடும். சந்தன கட்டை சவம் இருந்து வியாவுதும் பூசரன் கட்டை பிணம் இருந்து வியாவுது தேக்கோ நல்ல கட்டை தேக்கோ நல்ல திரேகமதி பேயாண்டி மாயான் செஞ்சுடல மாயாண்டி முண்டேன் சூடலைக்குத்தான் அன்னைக்கு நாளை அருமமாக பாப்பாத் இன்று இன்று இடமதி கொண்டையில தீப்பொடி கொண்டையில கொழுந்து விட்டு வியாவுதா. ஈரக்கோல தீப்பொடிக்க என முறிஞ்சு வியாவுதால அருமமாக பாப்பாத்தி மணிக்கூடல் வியாவும் பாதே மாவாட அடிக்கி அப்பா வியாக்குடல் வியாவும் பாதே சண்டால பாவிக்குத்தான் பாவிக்குத்தான் பிணவாட அடிக்கி ஐயா. உள்ளொழும்பு தீப்பிடிக்க உன்வாட அடிக்க ஐயா. ஈரக்கொலை தீப்பிடிக்க இரசல் வாட அடிக்க ஐயா. 8 மாத்த கருவதியில தீப்பிடிக்க பேயாண்டி மாயாண்டிக்கு கருவாட அடிக்க அப்போ
பிணவாடைய கண்டுட்டான் பிணவாடைய கண்டுட்டான் செஞ்சு விடல மாயான் அடங்காத பாவிய வலது கால மண்டி ஓட்டு வலது கால ஏ வாராம் பாவி மையானோ என் மையான கரையது தானமில்ல வந்தல்லோ என்ன என்ன செய் வளத்தை சுத்தி இடத்தவா எனது கால இடத்தை சுத்தி வளர்த்தவா இடத்தை சுத்தி வலது கால வண்டி ஓட்டம் என் மாயாண்டி சுடல ஐயா மாட்டுல மண்டி போட்டு பேயாண்டி மாயாண்டி செஞ்சுடல மாயாண்டி மூட்டத்தை வளர்ப்பானா ஏ அவி வளர்ப்பான் குட்டலும் அப்படி சிறப்பான வேளையில் குறிப்பங்குளமான நகரில் வாழக்கூடிய மணிமுத்து வாத்தியார் என்பவரும் அவர் பேர மணிமுத்து சிவாச்சாரியார் பத்தமடை வகையரா குறிப்பங்குளமான நகரை சார்ந்தவர்கள் மணிமுத்து வாத்தியார் அவர் பேர மணிமுத்து சிவாச்சாரியார் யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களோட வீடியல் சுடலை சாரலா செஞ்சு விடல கிருபையா செய்யும் தொழில் வாங்குமை செய்யும் தொழில் குடும்ப செழித்தோங்கி வாழுமை ஆண்ட வந்த மாயான் மையான கரையதி மூட்டத்தை உழைக்க முட்டெலும்ப முறிக்க முறுக்குன்னு திங்க கரண்ட காலி இளம்பயல் கரும்புன்னு திங்கான் மண்டைய உடைக்கான் மண்டையத்தான் அவி மாவுன்னு திங்கான அப்படி சிறப்பான வேளையில் செய்துங்கு நல்லூர்மான நகரில் வாழக்கூடிய எஸ் ஆனந்த் வாத்தியார் என்பவர்கள் பெருங்குளம் வகைரா மகாராஜா வேளார் பெரம்பத்தூர் வகைரா மணிகண்டன் வேளார் என்பவரும் செய்துங்கு நல்லூர் வகைரா எஸ் பேச்சிமுத்து வேளார் என்பவர்கள் ஹைகோர்ட் மகாராசா குலதெய்வம் கையால புலவனை அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்கள் வாசல் வீடியல் கனவாங்க கல்யாணமா வாழும் அப்படி சிறப்பான வேளையில் அறுபற்ற சுடால ஐயோ செஞ்சுடால மாயாண்டி செல்ல பிள்ளை சுடால ஈசன் மையான களமதியில ஐயா களமதியில மாவுச பாடுவான என் நாட்டிலேயும் நல்ல நாடு பிள்ளையார் குளம் தண்ணில் வாழுவான் பாப்பாங்குளம் தண்ணில் வாழுவான் இன்றி இடமதியில சுப்பிரமணிய சிவாச்சாரியார் அள்ளி பணம் தந்ததால அவர்களோட வீடு எல்லாம் ஏன் சொல்லக்கார சுடலையால சொல்லக்கார சுடலையால எனக்கும் செழித்து வாங்கி வளரும் ஐயோ வேலை நல்ல நல்ல வேலைப்பா ஏ சொல்லக்கார சுடலா ஐயா ஏ சுடலா ஐயா